Dear students, welcome to our channel. Today we are going to discuss chapter 2 polynomials. Example sum 4. Find a quadratic polynomial. The sum and product of whose zeros are -3 and 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம். இத ஒருவேளை 1 மார்க்ல கேட்டா நம்ம டைரக்டாவே ஆன்சர் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியலோட அந்த ஜெனரல் ஸ்ட்ரக்சர், this p of x equal to some constant k into, அதாவது k any real number, x square minus sum of zeros into x plus product of zeros. So இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. So this is equal to some constant k into x square minus sum of zeros அவங்களே கொடுத்திருக்காங்க -3. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +3 into x னு வந்துரும். Product of 0 plus 2 னு கொடுத்திருக்காங்க. So this is the required polynomial. இது 1 மார்க்ல கேட்டா இந்த மாதிரி டைரக்டா எழுதலாம். இந்த k அப்படிங்கிறது this is belongs to any real number. எல்லா ரியல் நம்பருக்கும் பொருந்தும். எப்படி அப்படின்னா, ஒருவேளை இப்ப இங்க k equal to நீங்க 2 னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன ஆயிடும்? 2 into x square plus 3x plus 2 னு வரும். இப்போ இதுல எனக்கு sum of roots வேணும் or product of roots வேணும்னா இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நமக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். 3 கொடுத்தாலும் அதே தான் கிடைக்கும், 12 கொடுத்தாலும் அதே தான் கிடைக்கும். சும்மா ஒன்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்போ இங்க 2x square plus 6x plus 4 னு கிடைக்கும். sum of roots அப்படிங்கிறது minus b by a தான், அதாவது sum of zeros, அதாவது minus 6 by a அப்படிங்கிறது 2 கேன்சல் பண்ணி பாருங்க, -3 தான் வரும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை x ஸ்கொயர் தான், அதாவது 4/2 கேன்சல் பண்ணுங்க, 2 தான் வரும். அந்த மாதிரி இங்க நம்ம எந்த ரியல் நம்பர் கொடுத்தாலும் சம் தான் வரும், ப்ராடக்ட் தான் வரும். இது ஒன் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே 1 மார்க்கை தவிர்த்து வேற எப்படி இந்த கொஸ்டினை கேட்டாலும் நம்ம இந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நமக்கு. அதாவது this p of x equal to some constant k into ax square plus bx plus c. இதான் ஒரு quadratic பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்மேஷன். நம்பர் 1, இங்கிருந்து a b c யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சோ நம்மள பொறுத்த வரைக்கும் sum of zeros அப்படின்னு எழுதுனா என்ன ஃபார்முலா நமக்கு? minus b by a ன்னு போடுவோம். அப்ப இந்த k எங்க போச்சு? இந்த k x ஸ்கொயருக்கு இருக்குது, x-க்கு இருக்குது. அப்ப நியூமரேட்டர்லயும் வரும், டினாமினேட்டர்லயும் வரும். ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும், இங்க கேன்சல் ஆன மாதிரி. அதனால ஜஸ்ட் b by a எழுதுனா போதும். So which is equal to, இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்திருக்காங்க நமக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? -3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்கிருந்து minus b by a which is equal to -3, கீழே 1 இருக்கிற மாதிரி வேல்யூ எதுவும் மாறல. இப்ப இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஆக்சுவலா a equal to 1 a-வுக்கு நேரா இருக்குது, b equal to 3 அதுக்கு நேரா இருக்குது. அடுத்து நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம்? அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்திருக்கிற இந்த ஆன்சர் 2 னு கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அதுக்கான ஃபார்முலா இந்த ஜெனரல் ஃபார்மேஷன்ல இருந்து கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர், அதாவது c by a which is equal to 2 அப்படின்னு எழுதுவோம். இதுல a ஓட வேல்யூ நமக்கு 1 அப்படிங்கிறது தெரியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா c equal to 2 னு வந்துடும். இது மொத்தமா கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிட்டா that is the required polynomial. So this polynomial p of x equal to some constant k into aங்கிறது 1, அப்ப 1 into x ஸ்கொயர் னு வரும். b அப்படிங்கிறது 3, so plus 3x, cங்கிறது 2 plus 2. Since this k belongs to r அப்படின்னு எழுதிட்டா போதுமானது. சோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.